வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்போர்ட்ஸ் இல்ல, கொஞ்சம் அரசியல் கூட வரும். ஏன்னா நாளைக்கு வந்து முக்கியமான நாள் தமிழ்நாட்டுல. என்ன நாள்? எலெக்ஷன் ரிசல்ட் வர போற நாள். நம்ம அண்ணன் ஜெயிப்பாரா இல்ல திமுகவா அதிமுகவா, யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நெல்சன் அவங்களோட விஷயத்தையும் கொஞ்சம் லைட்டா அவரை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். அவருக்கு நம்ம சப்போர்ட் இருக்கு எப்பவுமே, அதையும் நம்ம பேசுவோம். ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த டைம்ல வந்து ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு பையன் 24 வயசு பையன், ஒரு அட்வொகேட் நெல்சன். அவனை வந்து என்டிகே கட்சிக்காரங்க வந்து மிரட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க கையில. அது ரொம்பவே தப்பு. ராஜ பரோனா அவன் பேர் சம்திங். தெரியல. அதாவது இப்போ வந்து அவர் வந்து டிஎம்கே ஆகட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் அந்த பையன் வந்து எடுத்து சொல்லியிருக்கான். இது அவங்க அவங்களோட தப்பை வந்து எடுத்து சொல்லியிருக்கான். பட் டிஎம்கேவே இப்படி பண்ணதில்ல. அவங்க அது கண்டிக்காம போயிருக்காங்க. பட் இந்த என்டிகே இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா நான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லைன்னா என்பிஏக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலஜில இருந்தேன். பட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு இதா இருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு அந்த கட்சி இப்போ நான் வெறுக்கிறேன். ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு அவங்க பண்ணதை பார்த்தா. இல்ல அதான் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நீ அந்த நீ பையனுக்கு சொல்ற சப்போர்ட் அந்த பண்ணணும். நீ சொல்ற அந்த பாடி பில்டர் மேல ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து அவங்கள வந்து என்டிகே ஃபேஸா ஆக்க வேண்டியது இல்ல. பட் அதுக்காக நீ கட்சியெல்லாம் வெறுக்க வேண்டியது இல்லைன்னு வச்சுக்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜி ஒண்ணு இருக்கு. பட் இவங்களோட இது வந்து தவறான செயல். அது வந்து அவர் என்டிகேல இருந்தாலும் டிவிகேல இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே எதுல இருந்தாலும் அவர் பண்ண தப்பு தான். என்டிகே அப்படி பண்ண சொல்லல. கொஞ்சம் ஆனா பேக்ரவுண்ட் என்டிகே எல்லாம் அதுக்கு பார்த்தோம்னா வந்து இதுவும் பேசலையே, அகைன்ஸ்டா வந்து இந்த மாதிரி நடந்துக்கு ஒரு இதுவுமே சொல்லலையே அவங்க. அது அவங்க சொல்லணும். அது வந்து அது அவங்க கடமை. அது அவங்க சொல்லணும் சொல்லுவாங்கங்கிறத நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் என்டிகே சப்போர்ட்டர் கிடையாதுங்க தம்பி. நான் என்டிகே சப்போர்ட்டர் கிடையாது. நீங்க வந்து அதுதான் கொஞ்சம் நானும் அப்படி பாத்தீங்கன்னா மனோஜ் வால் சொல்றதுதான். வால் வால் பின்னாடி முளைச்சு இருக்கும். பட் அத வந்து ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி கொண்டு போக வேண்டியது இல்ல. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கும் போது எனக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு சினிமா பர்சனா நமக்கு என்ன தோணும்னா, படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷனாவோ இல்ல சம்திங் இந்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்படியே கவனத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டு இங்க பொட்டியை மாத்திடுவாங்க. ஐயோ மோசமானவங்கம்மா நம்ம டிஎம்கே பசங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு இருக்கு. தெரியல, ரிசல்ட்டா பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேர் கதறாங்க, கொஞ்சம் பேர் உதறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு இறங்கி போய் அருவாளெல்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இது இருக்கு அப்படிங்கும் போது, இதெல்லாம் நடக்குதுங்கும் போது ரியாலிட்டிய வந்து நம்மளால அது ஏத்துக்கவே முடியல. படத்துல கைத்தட்டி ஜாலியா டே அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனையும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஓகே. ஆனா இது ரியாலிட்டில எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய குடைச்சல்கள் வந்து இன்டைரக்டா கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனா நான் டைரக்டா என்ன இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, எல்லாம் இருக்கு. அது அதை வந்து ஃபிலிம் பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொபைல்ஸ்ல வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாமே தெரியும். இருந்தும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து அடுத்து யாரு வந்து மேல வந்தாலுமே சரி, பட் இந்த சட்ட ஒழுங்குன்னு சொல்றாங்க தெரியுமா, அது வந்து பயங்கர சிவியரா மாறணுங்கிறதான் என்னோட ஒரு இதா இருக்கு. ஏன்னா சினிமால இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு பண்ணவங்க எல்லாம் இப்ப ரியல் டைம் இன்ஸ்பிரேஷன்ல இந்த மாதிரி பாதி பேர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது இந்த ரீசெண்ட் டேஸ்ல நிறைய நடந்துச்சு இந்த இன்ஸ்பிரேஷன்லாம். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சினிமாக்கு தேட்டருக்கு வர வச்சு அவங்கள பார்க்க வச்சு அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு பண்றதை விட டக்குன்னு இது ரீல்ஸ்ல போய் ரீச் ஆயிருது. இதுக்கு வியூஸ் வருதுங்கிறதுனால இதை பாதி பேர் பண்ண ஆரம்பிப்பானுங்க, சிறுவன் பசங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது நல்லதா இருக்கு. வைலன்ஸ் வந்து ரியாலிட்டியில ரொம்ப கோரமா இருக்குப்பா. இல்ல சினிமால பாக்குறத விட நேர்ல பாக்குறது ரொம்ப பயமாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசம். ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து டிஎம்கேவும் வந்து அப்போஸ் பண்ணி பேசல இது வரைக்கும். இல்ல இது டைம் அப்பேற்பட்ட டைம் இல்ல. இப்ப இது வந்து எல்லாருமே இப்ப யார் பேசினாலும் ஈஸியா சொல்லிடுவாங்க, டே இது அரசியல் பண்றாங்கடா அப்படிங்கிற ஒரு இது சொல்லிடுவாங்க. ஏன்னா அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சோசியல் மீடியா ஃபைட்டா தான் போகும். டிவியே வந்து டிபேட் பண்ண மாட்டாங்க இது பெருசா இப்போதைக்கு. இப்படி பண்ணது தப்பு. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு இந்த விஷயத்தோட வீரியம் இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தோட வீரியம், இதுக்கு ஒரு எதிர்வினை ஒண்ணு காட்டுறாங்களே. இப்ப அவனுக்கு ஒரு தண்டனையோ இல்ல அவனுக்கு வந்து ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸோ கிடைக்கும் தெரியுமா. அப்ப வந்து இத வந்து இதே அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணணும். இப்படி பண்ணா இந்த மாதிரி ஆகுங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்படி ப்ரொமோட் பண்ணா மட்டுமே தான் திரும்ப இது பண்ணா இது நடக்குங்கிறது தெரியும். இது ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுதுன்னா அவனுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து ஒரு 1.5 மில்லியன் வியூஸ் போகணும்.
அந்த ஃபாலோ அப் இல்லாதனாலேயே எல்லாருமே ஜாலியா எடுத்துக்கிறாங்க. சோ அந்த இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இவருக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இதே சூட்டோட சூட்டா இதே மாதிரியே எடுத்து எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. கவர்மெண்ட் அந்த அந்த ஆளுக்கு அந்த பாடி பில்டருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் பெருசா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தாலும் வெளியும் வராது, அது அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இதுதான் நடக்க போகுது. நீ வேணா பாரு. எல்லா பிரச்சனையிலுமே அந்த பிரச்சனை மட்டும் தான் பெருசாகுதே தவிர அதுக்கான முடிவோ இல்ல அந்த பிரச்சனையில ஈடுபட்ட ஆளுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி, அந்த கிரிமினலுக்கு என்ன ஆச்சுங்கிறது இது வரைக்கும் பெருசா எந்த ஒரு சோசியல் மீடியா கூட ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருக்காங்க பாத்தியா, அவங்க கவர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சின்ன பிட் நியூஸ் மாதிரி ஒரு ஓரத்துல போட்டு போயிருவாங்க அந்த விஷயத்த. டிஆர்பி முக்கியம். வர வர அவங்க மேல இருக்க நம்பிக்கையே வந்து 0% ஆயிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ்ல போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன். மைனஸ் தான் போகும். நிறைய ரீல்ஸ் பாக்குறீங்க கார்த்திக், தவிர்த்துருங்க. இல்ல நிறைய விஷயங்கள் வந்து அப்படி நடக்குது. நம்ம என்ன பண்றது? நம்ம யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. ஆமா, நான் சீமானை கொஞ்சம் நம்பினேன், அவங்க வந்து திராவிட கட்சிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன பண்றது? சரி ஓகே, நாளைக்கு தெரியும்ல, நாளைக்கு இதே டைம்ல வேற மாதிரி இருக்கும். இதே டைமா? ஆமா இன்னைக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இன்னைக்கு எலெக்ஷன் டே, எலெக்ஷன் ரிசல்ட் யார் பக்கம் வரும்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் லீவா? எங்களுக்கு எதுக்கு லீவ்? ஏதோ லீவ்னு சொல்றாங்க, நமக்கு மட்டும் Actually- லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபிளைட் புடிச்சிட்டு வந்தேன். ஹோப் வால் தெரியுதுப்பா. பைசா வசூல். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனா யாரை Decent- கேட்டாலும் வால் டீசன்ட் நம்பர்ஸ் வரும். அதாவது போட்ட எஃபர்ட்ஸுக்கு உண்டான ரிசல்ட்னு ஒண்ணு வந்து கண்டிப்பா வரும். அது வந்து ஆச்சரியப்படுத்துமா அப்படிங்கறது மட்டும் தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. டீசன்ட் நம்பர்ஸ் வரும். என்னோட இது என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, யாரை கேட்டாலும் வால் வச்சு பேசுறாங்க. வால் எனக்கு வால் இருக்கு, நான் வால் தாங்கிறாங்க. எனக்கு வால் இருக்கு, நான் அணி தாங்கிறாங்க. ஆனா அதே சொல்றவங்க ஆனா டிவிக்கு ஜெயிக்காதுப்பா, டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. நான் ஓட்டு போட்டது டிவிகேக்கு தான், ஆனா ஜெயிக்கிறது டிஎம்கேங்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க. இல்ல, அது வந்து மாஸ் மீடியா நெரேட்டிவ் கார்த்தி. இப்போ அது அந்த மாஸ் மீடியால என்ன பேசுறாங்களோ அதை தான் பேசுவாங்க. அது அவங்க நெரேட்டிவ். இப்போ நீ வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட தான் பேசுற. இப்ப மாஸ் மீடியாங்கும் போது அவங்க நிறைய பேர்கிட்ட பேசினேன், நான் இத்தனை பேர்த்துக்கிட்ட சர்வே எடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்க இன்னொன்னு ஒரே விஷயத்த 4-5 பேர் சேர்ந்தா மாதிரி ஒட்டுக்கா சொன்னா அதுதான் உண்மையான ஒண்ணு ஒரு கட்டமைக்கிறாங்க, இங்க நரேஷன் கட்டமைக்கிறாங்களா. இது வந்து அந்த நரேஷன் மாதிரிதான். அந்த 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 ஒரு மாஸ் மீடியாவும் சோசியல் மீடியாவும் இப்போ ஒரு ஆப்போசிட்டா இருக்கும்போது சூப்பரா இருக்கு. மாஸ் மீடியால என்ன சொல்றாங்க, தம்பி இந்த டிஎம்கே தான்ப்பா, அது வந்து ஒரு முன்னிலையில வந்துரும்பா, இவ்வளவு வந்துருப்பா, 130 வந்துருப்பா, 140 வந்துருப்பா, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, டே நான் கேட்கிற 10 பேர்ல 8 பேர் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டாங்கிறாங்க. ஆனா எவனை கேட்டாலும் டிஎம்கே தான் வரும், டிஎம்கே வரும், ஆனா நான் டிவிகே ஓட்டு போட்டேன். இப்ப எல்லாரும் எப்படி ஆகி போச்சுன்னா, டிஎம்கே வரணும், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதை தாண்டி டிஎம்கே வரணும்னா டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் டிவிகே ஓட்டு போட்டாங்க, ஆனா டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிறாங்க. இது என்ன நெரேட்டிவ்னே வந்து புரியாத மாதிரி புதிரா ஒண்ணு பண்றாங்கல்ல. சோ அந்த மாஸ் மீடியா கல்ச்சர் வந்து நமக்கு அது அந்த அப்பட்டமா தெரியுது, நம்மள எப்படி கவர்ந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து தெரியுது. பர்சனலா போய் எவங்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் டிவி கேக் போட்டா சொல்றாங்க. 10ல 8 பேர் சொல்றாங்க. என்னை சுத்தி அரௌண்ட்ல இருக்கிறவங்க நான் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட ஒரு 60 பேர்த்துக்கிட்ட பேசியிருப்பேன்னு வச்சுக்கேன். அந்த 50-60 பேர்த்துல 45 பேர் டிவிக்கே தான் சொல்றாங்க. ஒரு 10 பேர் இல்லைன்னா 5 பேர் வந்து டிஎம்கே சொல்றாங்க. ஒரு 2-3 பேரு நம்ம வந்து கொங்கு பெல்ட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஏடிஎம்கே சொல்றாங்க. 2 பேர் வந்து என்டிகே சொல்றாங்க. சோ இப்படிதான் எல்லாத்துக்கிட்ட கேட்டாலுமே இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை தான் வருதுங்கும் போது எங்க போய் ரிசல்ட் நிக்கும் தெரியல. ரொம்ப ஆச்சரியமூட்டும் ரிசல்ட்டா வந்து 100-130 எல்லாம் டிவிக்கே வராதுன்னு நம்மளையே டிவிக்கே ஓட்டு போட்டவங்களே மைண்ட் செட் பண்றாங்கன்னா அந்த மாஸ் மீடியாவோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த மாதிரிதான் இருக்கு. பட் நம்பர்ஸ் நாளைக்கு பேசும்ல எப்படி இருந்தாலும், எண்ட் ஆஃப் தி டே. ஆக்சுவலா லைக் சென்சிட்டிவான இருக்கிறதுலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்னு பாப்போம், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அது என்ன ரிசல்ட்னு பாப்போம். 2 ரிசல்ட் நாளைக்கு இருக்கு, பாக்கலாம் பங்காளிகளா என்ன பண்றாங்கன்னு. இல்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சென்சிட்டிவா இருக்கிற ஏரியால வின் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து திருச்சி ஈஸ்ட்ல ஜெயிக்கணும். திருச்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சவால் விட்டுருக்காண்டா, நீ வந்து இங்க நெல்லு ஜெயிச்சு காமின்னு. எல்லா இடத்துலயும் சவால் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த ஆபீசர்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை இல்லையாப்பா. இந்த ஒரு மாத்திடுவாங்கன்னு தோணுது. வயசான லேடி வந்து டிவி கேக் போட சொல்லி இவனுங்க டிஎம்கே குத்துறானுங்க தெரியுமா. அந்த ஓட்டை ரிவர்ஸே பண்ண முடியாது. இது அப்பட்டமா தெரியுது. ஏண்டா கண்ணுக்கு தெரிஞ்சே இது நடக்குதுன்னா தெரியாம இவனுக்கு எத்தனை குத்திருப்பானுங்கன்னு தெரியலையே. நாளைக்கு வந்து 4 கோடியே 54 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, நம்ம இது போலிங் அன்னைக்கு வந்த நம்பர்ஸ்னா
5 கோடி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க போல. ஏன்னா எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம குத்திட்டு ஒரு தொகுதியில 2 லட்சம் பேர் தாண்டா 3 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. முதல்ல இவங்களுக்கு ஒரு பேங்க் இருக்கும், டிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அப்போ இவனுக்கு எப்படி அந்த இது போகுது ஆன்டி இன்கம்பன்சி வச்சு அந்த என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி கள்ள ஓட்டு வந்து குத்தலாம். இப்ப எஸ்ஐஆர் வேற போட்டு கள்ள ஓட்டு போடுறதையும் கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப நீ ரேண்டமா போய் இப்ப நீ வந்து ஓகே நீ வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருப்ப, இல்ல ஒரு பூத்துல இருப்பீங்க, ஒரு 4000 பேர் இருக்காங்கன்னா ஓகே டிவிக்கு ஒரு 1000 ஓட்டு விழுகும், நமக்கு ஒரு 800 ஓட்டு விழுகும், நம்ம ஒரு 300 கள்ள ஓட்டு போட்டா மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா டிவிக்கு 2200 ஓட்டு வந்துருச்சு. 50-60% மேல எடுத்துட்டாங்கன்னா இவனுக்கு கள்ள ஓட்டு போட முடியாது. டே அங்க மொத்தமே 4000 ஓட்டு தானே இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப அந்த பஃபர் டைமும் இல்லைன்னு வச்சுக்குவேன், அவங்க அந்த கால்குலேஷனே போடவும் முடியாதுன்னு வச்சுக்கேன். ஏன் ஏன் இதெல்லாம் வந்து சொல்றேன், நம்ம நீ என்னமோ கள்ள ஓட்டு போட்ட மாதிரியே பேசுறியாடா அப்படின்னா, இப்ப நிறைய வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நம்ம நிறைய டிவிலயும் பாக்குறோம், சோசியல் மீடியால பாக்குறோம். ஒரே சைடுல டிவிக்கே வந்தாலும் ஒரே சைடுல டிஎம்கே வந்தாலும் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு வந்து அந்த ஹங் அசம்பிளி வந்து எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தொங்கு சட்டசபை இல்ல, நான் ஏன் வந்து ஏமாத்திடுவாங்கன்னு எனக்கு டவுட்னா, லாஸ்ட் டைம் நம்ம தொகுதியில் தான் இவர் கமலஹாசன் எல்லாருமே கமலுக்கு தான் ஓட்டு போட்டேன், கமலுக்கு தான் ஓட்டு போட்டேன், கமலுக்கு தான் எவனை பார்த்தாலும் கமலுக்கு தான் ஓட்டு போட்டேன்னா. ஆனா கடைசி நேரத்துல அது வரைக்கும் அவர் தான் வந்து டாப்ல இருந்தாரு. கடைசி நேரத்துல தோத்துட்டாரு. நம்ம அங்கிருந்து ஒரு ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டீ கடையில தான் இருந்தோம், நம்ம ஏரியா டீ கடையில தான் இருந்தோம். நான் ஒரு 4-4:30 மணிக்கு இருந்தேன். பேசிட்டு இருந்தாங்க, ஓகேடா ஜெயிச்சிருவாரா 11 ரவுண்டா 12 ரவுண்டா என்னமோ லீடிங்ல இருந்து அப்படி கடைசி ஒரே ரவுண்ட்ல மட்டும் பொட்டியை உடைச்சாங்க. டேய் இப்பதான்டா எங்க ஊர் பெட்டியே உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதிப்படையை கண்ணில் பார்த்ததே போல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு. கிளம்பி போய் வீட்டுக்கு போய் டிவி ஓட்டு பாக்குற வாணி சீனிவாசன் வின்னு வருது. ஐயோ, இப்ப அங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. வண்டியில போகும்போது நான் பாக்கல என்ன நடந்துச்சுன்ட்டு. ஒரு 1/2 மணி நேரம் வேற வாக்கு எண்ணிக்கை ஒத்தி வைப்பு அது இது எல்லாமே போயிட்டு இருந்தேன். டிவில போய் போட்டு பார்த்தா வாணி சீனிவாசன் ஜெயிச்சிட்டாங்கன்னு வருது. அப்பதான் என் தலைவன் மணிவண்ணன் இருக்காருல, டைரக்டர் மணிவண்ணன், அவர் ஒரு தீர்க்கதரிசியும் தெரிஞ்சது. எப்போ எடுத்து வச்சிட்டாருப்பா அமைதிப்படைய அப்படிங்கிற மாதிரி. ஆனா எப்படி வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்குடா. பிஜேபி எப்படி நம்ம இங்க வந்து ஜெயிச்சதுன்னு சத்தியமா தெரியல. நம்ம 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 கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இருக்காங்கப்பா, சங்கீஸ் எல்லாம் இருக்காங்க. நீ ஒருத்தன் கூட தான் பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கோம். ஆமா, இன்னொருத்தர் இருக்கான் நம்ம கூட்டத்துக்குள்ளேயே. அவன் கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான்ப்பா, அனுமார் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பான்ல. ஓகே ஓகே, நாளைக்கு என்ன ரிசல்ட்னு பாப்போம். நாளைக்கு பங்காளி மேட்சை விட நம்ம அண்ணன் மேட்ச் தான் ரொம்ப முக்கியம். அண்ணன் என்ன ஆக போறாருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஜனநாயகம் கடமை தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்க போகுதுன்னு நினைச்சானாலே எனக்கு வந்து தெரியல. தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நானும் அதே சொல்லிக்கிறேன். என் ஓட்டு அண்ணனுக்கு தான். ஆனா அண்ணன் ஜெயிப்பாரான்னு எனக்கு தெரியாது. நரேஷன் மாஸ் மீடியா நரேஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். சரி ஓகே, இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். அதே மாதிரி நாளைக்கு எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு சத்தியமா நமக்கு ஒரு ஐடியாவே க்ளூவே கிடையாது. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்ல டிவிகேவான்னு யாருக்கு தெரியும். நம்ம நாளைக்கு பத்தி ஃபுல்லா பாப்போம். இதுல வந்து எனக்கு வந்து ஒண்ணு தோணுது, தளபதி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, அத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண நல்லதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியுமா சொன்னாரு, டிஎம்கே ஆண்டால் என்ன, ஏடிஎம்கே ஆண்டால் என்ன, டிவிகே ஆண்டால் என்ன, என்டிகே ஆண்டால் என்ன, உழைச்சாதான்டா உனக்கு சோறு, அதனால நாளைக்கு வேலை இருக்கு, போய் எல்லாரும் வேலையை பாரு. வேலையை பாருங்க. சைட்ல அப்படியே நியூஸ் சேனல்லே இல்ல நம்ம இன்ஸ்டா ரீல்ல கண்டிப்பா உங்களுக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஓகே, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு நடக்க போற மேட்ச் என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.